ஐடென்டி இல்லாத எலமெண்ட்னோட ஆர்டர் கண்டிப்பா என்ன இருக்காது, 1 இருக்காது. ஏன்னா ஐடென்டி மட்டும்தான் ஆர்டர் 1 இருக்கும். மற்ற எந்த எலிமெண்டோட ஆர்டரும் ஐடென்டி 1 இருக்காது. ஸோ அந்த இது நமக்கு தெரியும். ஸோ இதனால இதுல இருந்து என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் x2 இஸ் ஈக்குவல் டு p. ஆர்டர் ஆஃப் ஒரு எலிமெண்ட் ஆர்டர் p-ஆ இருக்குது அண்ட் இந்த p எதுவாகவும் இருக்குது, ஆர்டர் ஆஃப் g-ஆவும் இருக்குது. குரூப்போட ஆர்டராகவும் அதுல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டோட ஆர்டரும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அந்த குரூப்பை பத்தி? அபிலியன் குரூப்ஸ். மோரோவர் சைக்ளிக். ஒரு குரூப்போட ஆர்டரும் ஒரு எலிமெண்டோட ஆர்டரும் சேமா இருந்துச்சு அப்படின்னா, இஃப் நம்ம ரிசல்ட்டா பார்த்திருப்போம், ஆர்டர் ஆஃப் g is finite and is some number k which is equal to some element order of x. இந்த இடத்துல for some x belongs to g இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, then order of then group is cyclic நம்மளால கிளைம் பண்ண முடியும். இட் இஸ் ரிசல்ட். நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய அந்த ஹெச்எம் புக்ல கேலியன் புக்லன்னு. ஆர்டரும் குரூப்போட ஆர்டரும் எலமெண்டோட ஆர்டரும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அந்த குரூப் சைக்ளிக்கா மாறிடும். என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எக்ஸ் வந்து அந்த எலமெண்ட்டை ஃபுல்லா குரூப்ல உள்ள எல்லா எலமெண்ட்டையுமே ஜென்ரேட் பண்ணிடும். நம்ம அதை வச்சு நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ அந்த குரூப் சைக்ளிக்னு வந்துடும். சைக்ளிக் வந்ததுனால எய்தர் சைக்ளிக்ங்கிறது வராது அண்டு நான் சைக்ளிக்னு சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்து எபிலியனா நன் எபிலியனா அந்த கேஸையும் பார்க்கணும். நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும், every cyclic group is abelian. Oh, very good. Every cyclic group is a abelian group. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இது மோர் பவர்ஃபுல் ரிசல்ட்டும் கூட. இது குரூப் ஃபைனைட்டா இருக்கணும் கூட அவசியம் இல்லை. குரூப் ஃபைனைட்டா இருந்தாலும் இன்ஃபைனைட்டா இருந்தாலும் இது நடக்கும். ஒரே நிமிஷம் நீங்க அடுத்து ட்ரை பண்ணிருங்க. Okay, sorry for the disturbance. இப்போ right now it is not visible, sir. Previous time, just now it was visible. You do the same thing, sir. Now check. It is visible or not? Not visible, sir. Before that one, it was visible, sir. Visible, sir. Okay. Visible. சொல்லி நம்ம கடைசியாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன். எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன் பார்த்தா அது குரூப் ஃபைனைட்டா இருக்கும் இன்ஃபைனைட்டா இருக்கும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, எபிலியனா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஜி சைக்ளிக் நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, ஜி இஸ் எபிலியன். ஸோ சைக்ளிக்கா இருந்தா கண்டிப்பா எபிலியனா இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நன் எபிலியன் சொல்லியிருக்காங்க, இந்த ஆப்ஷன் வராது. ஸோ தி கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சைக்ளிக் அண்ட் எபிலியன். கிளியர்? Yes, sir. ஓகே, இப்போ நான் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறேனே, இது நம்ம நீங்க பார்த்துருப்பீங்க. ஜி சைக்ளிக் அண்ட் எபிலியன் அப்படின்னா கான்வெர்ஸ் ட்ரூவா? Converse may not be true, sir. Converse is not be. true. Why? Set of all real numbers சொல்லலாம் சார். Set of all real number. கரெக்ட், கவுண்டர் கரெக்ட். இது ஏன்னு கேட்டா நம்ம பேச முடியுமா? இல்ல ஜெனரேட்டர் எதுவுமே இருக்காது சார். ஜெனரேட்டர் இருக்காது. ஓகே, வெரி குட். வேற ஏதாவது ஃபைனைட் கேஸ்ல நம்ம ஈஸியா முடிக்க முடியுமா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர் வந்து எபிலியனா இருக்கும் பட் நாட் சைக்ளிக்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனைட்டா எனக்கு வந்து குரூப் ஃபைனைட்டா இருக்கணும், அவங்க வந்து எபிலியனா இருக்கணும், ஆனா சைக்ளிக்கா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி குரூப்ஸ். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம கவுண்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது குரூப்னுடைய எக்ஸாம்பிள்ஸ் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் அது இருந்தால் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஈஸியாக நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க.
யாரும் ஆன்லைன்ல பேச வந்தீங்க? does not exist சொல்ல வரீங்களா? abelian but not cyclic. abelian but not cyclic. அதுக்கு ஏதாவது ஒரு ஃபைனைட்ல எக்ஸாம்பிள் ஏதாவது? சார் குவாட்டர்னியன் குரூப்ஸ் எடுத்துக்கலாம்ல சார்? quaternion group வெரி குட். ஆனா போல்ட்ல ஆன்சர் இருக்க. fourth क्वेश्चन அதானே? fourth क्वेश्चन ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணீங்களா? Yes sir. S3 n S3 greater is than equal to 3 on the non-abelian. S3 is there. S3 னா என்னன்னு தெரியும்ல? the permutation group on the three symbol மூணு சிம்பிள் மேல டிஃபைன் பண்ணப்பட்ட பெர்முடேஷன் குரூப் அது. இது என்னவா இருக்கும் இந்த குரூப்? நாட் abelian sir. not abelian right? Yes sir. fourth option அப்ப என்ன, fourth question அப்ப என்ன வரும்னா permutation group S3 is a not abelian. ஏன் not abelian நம்ம சொல்றோம்? அத அது நம்ம இது சொல்லணும்ல, S3 not non abelian னா நமக்கு வந்து ஏதாவது நம்ம சொல்லணும். that means abelian என்ன நம்ம டெஃபினிஷன் என்னது? ஏனா Composition AB equal to BA. Here it is AB is not equal to BA. Okay, what is that two element? 1 2 2 3. 1 2 2 3. 2 3. இப்படி எழுதுனா உங்களுக்கு ஓகேயா? இந்த சிம்பிள்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க சில புக்ல வந்து நம்ம இப்படி நம்ம பார்த்திருப்போம். 1 2 1 goes to 2 னா 2 2 goes to 1 1. திஸ் பெர்முடேஷன், ஏன்னா இந்த இதுவும் ஒரு பெர்முடேஷன், இதை நம்ம இப்படி பார்க்கலாம், சைக்ளிக்காவும் பார்க்கலாங்கிற தியரம் நமக்கு சொல்லும். ஸோ அதனால இப்படியும் நம்ம பார்ப்போம், அப்படியும் பார்ப்போம். நமக்கு மோர் ஈஸி, நமக்கு இப்படி எழுதுறது மோர் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இப்படி நம்ம பார்த்துட்டு இருப்போம். 3 ஃபிக்ஸ்டு அண்ட் 3 2 goes to 3 3 goes to 2 1 goes to 1 Fixed. ஓகே. இந்த ரெண்டு எலிமெண்ட் ஆப்ரேட் பண்ண என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல இருந்து நம்ம ஆபரேட் பண்ணா 1 goes to 3. 1 goes to 1 goes to 3. 1 goes to 2. 1 goes to 3. 1 goes to here 1 goes to 2, 2 goes to 3. That is 1 goes to 3. 1 goes okay. to 1. From the left hand permutation or light composition or left composition you are using. ரைட் காம்போசிஷன் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் காம்போசிஷன் யூஸ் பண்ணலாம். நமக்கு மோஸ்ட்லி நிறைய புக்ஸ்ல ஃபாலோ பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா this permutation நம்ம இப்படி தான் பார்ப்போம். 1 goes to 1, then 1 goes to 2. 1 goes to 1 and இந்த காம்போசிஷன் என்ன பண்ணுதுன்னா 1 goes to 2 க்கு கொண்டு போகுது. அதனால 1 goes to 2. 2 goes to 3, 3 goes to 3. 2 goes to 3, 3 goes to 3. That is 2 3. Again remaining 3 1. 3 1. Correct? இப்போ நம்ம திருப்பி போட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 1 3 2. இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? ஜஸ்ட் அந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் கம்யூட் பண்றோம், சார் கம்யூட் ஆகுதுன்னு செக் பண்றோம், அதை ஆப்ரேட் பண்றோம், அதோட பைனரி ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்றோம். 1 goes to 2, 2 goes to 3. 1 3. 1 3. 2 goes to 1, 1 goes to 1. 2 1. 2 goes to 1. 3 goes to 3, 3 goes to 2. 3 2. These two permutations are equal? These are not equal. This Not is 1. equal. Because இந்த இடத்துல 1 வந்து 2 க்கு போயிருக்கு, இங்க என்ன இந்த பெர்முடேஷன் என்ன பண்ணிருக்கு? 1 3 க்கு சென்ட் பண்ணிருக்கு. So these two permutations are not equal. So these two permutations are non-abelian. these two permutations AB does not equal to BA. இந்த ரெண்டு பெர்முடேஷன் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த எலிமெண்ட் கிடைக்குது, இந்த திருப்பி நம்ம அதை இந்த மாதிரி இந்த எலிமெண்ட் முன்னாடி வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த எலிமெண்ட் கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவலா இல்லாத காரணத்தினால இது என்ன ஆகுது? AB நாட் ஈக்குவல் டு BA ஃபார் சம்முக்கு நடக்கிறதுனால என்னன்னு சொல்லிடலாம்னா
S3 is non-abelian. non-abelian. Clear? எஸ் சார். non-abelian அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் நமக்கு வரும். ஸோ எபிலியன் கேஸ் நமக்கு வராது. சைக்ளிக் வருமா? S3 is non-cyclic. S3 is வெரி non-cyclic. குட். குரூப் வந்து சைக்கிளிக்கா இருந்தா எபிலியன் இம்ப்ளை பண்ணும். அப்போ குரூப் எபிலியனா இல்ல அப்படின்னா அது சைக்கிளிக்கா இருக்காது. சப்போஸ் அது சைக்கிளிக்கா இருந்தா எபிலியனா வந்திருக்கும். அப்ப எபிலியன் என்ன எபிலியன் ஆயிரும் அந்த குரூப். ஸோ அது நம்ம கான்ட்ரடிக்ஷன். ஸோ அந்த மாதிரி நமக்கு இருக்க பாசிபிலிட்டி. சைக்கிளிக் எபிலியன். ஸோ எபிலியன் cyclic abelian, non-abelian, non-cyclic. So this option is also not correct. This is also not correct. Infinite, it is always the infinite set. No. S3 is a finite 3 factorial. S3 is a finite group. It is not an infinite group. Moreover, no S3 பத்தி நம்ம வேற ஏதாவது பேச முடியுமா? S3 நோட கார்டினாலிட்டி என்னவா இருக்கும்? N ஓட கார்டினாலிட்டி 3 factorial, n factorial. n factorial. ஜஸ்ட் இத நம்ம பார்த்து வெச்சுப்போம். சார் நமக்கு S3 பத்தி வேற என்ன தெரியும்? S3 is non-abelian. Non-abelian for every n greater than or equal to 3. n 3 ஆ இருக்கணும் கூட அவசியம் இல்லை. இந்த இடத்துல n உங்களுக்கு 4 ன்னு கேட்டா கூட non-abelian தான். 5 ன்னு கேட்டாலும் non-abelian தான். 10, 9 என்ன நம்பர்ல நம்ம பாசிட்டிவ் நம்பர் கேட்டா அது non-abelian தான். ஓகே ஃபைன். அப்போ இந்த இடத்துல நம்ம இதுக்கு அதுக்கு என்ன எடுத்துக்கலாம்? கான்வெர்ஸுக்கு கவுண்டர் எடுத்துக்கலாம் தானே? S3 எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரூஃபே பண்ணியிருக்கோம் S3 non-abelian. ஒரு எலமெண்ட் எடுத்து நம்ம காட்டியிருக்கோம் non-abelian. ஸோ இட் இஸ் abelian பட் நாட் cyclic. ஓ இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? non-abelian தான் சொல்லியிருக்கோம். ஆனா நம்ம இதுக்கு கவுண்டரா வராது. இதுக்கு நம்ம கவுண்டரா வராது. இதுக்கு கவுண்டர் யோசிங்க. அப்ப இந்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா S3ங்கிறது non-abelian group அப்படிங்கிறது இம்ப்ளை பண்ணுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் ட்ரூ. அதர் 3 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். இதுல நமக்கு எப்படி கொடுக்கணும்? எபிலியனா கொடுக்கணும். ஆனா அது என்ன வரக்கூடாது? சைக்ளிக்கா வரக்கூடாது. அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். ஓகே ஃபைன். இதுல வேற யாருக்கும் டவுட் இருக்கா? ஆன்லைன்ல டவுட் எதாவது சொல்லுங்க, சொல்றேன். ஃபிஃப்த் क्वेश्चन ட்ரை பண்ணிட்டீங்களா? ஃபிஃப்த் क्वेश्चन மேல இருக்குது. It's a normal subgroup. நார்மல் சப்குரூப். ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்களா? எதுவும் ட்ரை பண்ணி? சென்டர் எப்பவுமே வந்து நம்ம Center will not be a null set because from the definition itself, it is a non-empty group itself is a non-empty. So okay. From the definition, so first option can be eliminated. Okay. Fine. Second option. டெஃபினிஷன்லயே வந்து நமக்கு சென்டர் எல்லாத்துக்குமே ஃபைனைட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை சார். நமக்கு இன்ஃபைனைட் குரூப்ஸும் வரலாம். நமக்கு எபிலியன் குரூப் எடுக்கும்போது அதோடைய சென்டர் ஃபுல்லாமே நமக்கு உள்ள வந்துடும். சப்போஸ் இசட் அந்த மாதிரி இசக்கமா பிளஸ் அந்த மாதிரி எடுக்கும்போது எபிலியனா இருக்கும்போது சென்டர் The number of elements will be infinite. Maybe group can be infinite. Center of y equal to y infinite is set. Correct. So every abelian group is normal. Yes, every group is normal. So okay. Fine. This itself is not சரி சொல்லுங்க. அப்போ சைக்ளிக் சொல்லிருக்கீங்க. we can consider the Q8 center of Q8 quaternion group. Okay. லாஸ்ட் ரிசல்ட் சொல்றீங்களா? ரிசல்ட்டுக்கா சொல்றீங்க இல்ல இது சொல்றீங்களா? Cyclic subgroup like that. Center of any group is a cyclic subgroup. It is true or not? The option? The option is not true always. Always not true. Okay. கவுண்டர் சொல்ல முடியுமா? கவுண்டர் எக்ஸாம்பிள்
You have a counter example for this option? சார் சென்டர் அண்ட் நார்மல் மட்டும் சொல்லிடுறீங்களா? அப்படி சொல்லிடலாம். நம்ம அதை நம்ம சொல்லிட்டோம் சார், சொல்லல, பட் நமக்கு அது தெரியுது. சார் கார்டீசியன் குரூப் சொல்லல சார். இட்ஸ் எபிலியன் குரூப். ஸோ சென்டர் இருக்கும் நமக்கு, பட் அது வந்து சைக்கிள் கிடையாது. அந்த இடத்துல நீங்க சென்டரை கொஞ்சம் கவனமா பார்க்கணும். சென்டர் யாரா இருக்கும்? நம்ம குவாட்ரானியன் குரூப். குவாட்ரானியன் குரூப்பை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. குவாட்ரானியன் குரூப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவுண்டர் எக்ஸாம்பிள். பிகாஸ் அதுல நம்ம நிறைய ரிசல்ட்டோடைய கான்வெர்ஸ் வராததுக்கு அது நம்ம கவுண்டர் எடுப்போம். குவாட்ரானியன் குரூப் Q8ன்னு சொல்லுவாங்க. வெரி குட். பட் Q8ஓட சென்டர் யாரு? சென்டரை நம்ம Z இது டினோட் பண்ணுவோம். Q8 சென்டர் என்ன வரும்? Plus or minus 1. வெரி குட். பிளஸ் ஆர் மைனஸ் 1. Plus or minus I, plus or minus I, plus or minus J, plus or minus J. I minus I. I minus I. I minus I எப்படி சொல்றீங்க? I minus I சென்டர்ல வருமா? It can be commute with everything, sir. Minus I and plus I. I commute with J. I commute with J, which is equal to K. J commute which is with equal to K. You are right. Similarly, J. You are right. It's not Abil. It gives. It will give minus K only. Oh, the K minus K நமக்கு குவாட்ரானிக் குரூப்ல ஈக்குவலா இருக்குமா? Plus or minus 1 இருக்காது. அப்ப I வருமா நமக்கு இந்த இடத்துல? No. I will not come. Okay. Fine. Next வேற நார்மல் சர்க்கிள் டெஃபினிஷன் சொல்றீங்க. என்ன சொல்றீங்க? Definition, sir. This will not this and and minus 1. It will not generate itself in that group. So it is not a cyclic. That group will generate only. That subgroup will generate. Cyclic subgroup will generate. Cyclic subgroup. It will generate as from a cyclic subgroup. So its group is 1 and minus 1. If its group is 1 and minus 1, generator is minus 1. It becomes a generator. Yes, sir. Okay. அப்போ நீங்க அந்த क्वेश्चन ட்ரை பண்ணுங்க. அதனால போகுது இன்ட்ரெஸ்டா. நான் நெக்ஸ்ட் क्वेश्चन எழுதுறேன். முடிச்சவங்க அந்த क्वेश्चन ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. Sir, this is true. From that itself, minus 1 only generator. But from that group, it is 1 and minus 1. Yes. அப்போ இதோட சென்டர் என்ன வரும் அப்படின்னா plus and minus 1 only. Both of them not generate that cyclic. The 1 minus 1 வந்து group generate பண்ணாது. These two elements does not generate a group, given group. It generates only a center of a Q8. It generates only center of Q8. So this subgroup is cyclic subgroup. இந்த சப்குரூப் வந்து நம்மளால சைக்ளிக் சப்குரூப்னு சொல்ல முடியும். ஆனா இந்த குரூப் வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது. இந்த சப்குரூப்பை சைக்ளிக் சப்குரூப்னு சொல்ல முடியும். ஆனா இந்த குரூப்பை வந்து நம்மளால என்ன சொல்ல முடியாதுன்னா சைக்ளிக்னு நம்மளால கிளைம் பண்ண முடியாது. கிளியர்? Yes, sir. Okay. It is one of the most powerful example because I asked a question. It is also one of the previous year question. சார் இப்போ Q8 எடுக்கிறோம்ல சார், அது பார்த்தீங்கன்னா கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரியே வரல. இது சென்டர் ஆஃப் எனி குரூப் G இஸ், இப்போ நீங்க சொல்றது இது பார்த்தீங்கன்னா கான்ட்ராடிக்ட் பண்ற மாதிரி வரல. இது வரல, கான்ட்ராடிக்ட் பண்ண மாதிரி வரல. அவங்க சொன்னதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. கான்ட்ராடிக்ஷன் நான் வரல. இது வந்து ஒபே பண்ணுது. டி ஆப்ஷன் ஒபே பண்ணுது. ஃபைன். ஓகே சார். Okay. I ask one more question. Every subgroup of cyclic. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். அதில் அந்த டி ஆப்ஷன் நம்ம சைக்கிளிக் பார்த்ததுக்கு நம்ம கேபிட்டல் ஆரே எடுத்துக்கலாம், ரியல் நம்பரே எடுத்துக்கலாம்ல சார்? கேபிட்டல் ஆரே எடுத்துக்கலாம். ஆர்கமா பிளஸ் நான் பார்க்கும்போது இட்ஸ் எபிலியன் குரூப். ஸோ சென்டர் பார்க்கும்போது இந்த ஹோல் எலமெண்ட் நமக்குள்ள வந்துடும். ஸோ கேபிட்டல் ஆரே இருக்கும், ரியலே வந்துடும். ஆனால் ரியல் வந்து சைக்கிளிக்காக இருக்கு, நம்ம சொல்ல முடியாதுல்ல சார்? ஓகே, சூப்பர் மேடம், சூப்பர். ரைட்டுலாம். ஏன்னா ஒண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள், ஒண்டர்ஃபுல் கவுண்டர் எக்ஸாம்பிள். அவங்க சொன்னது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா நமக்கு? யோசிச்சு பாருங்க.
என்ன சொன்னாங்க, சென்டர் ஆஃப் ஜி வந்து இஸ் a cyclic சப்குரூப்பா இருக்க முடியுமா? ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஜின்னு ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜி ஒரு குரூப்ல சென்டரா எப்பவுமே இருக்கும். சென்டரோட டெஃபினேஷன் எல்லா எலமெண்ட்டும் கூட கமிட் ஆகிறோம்னா நம்ம கலெக்ட் பண்ணி போடுறோம். இட் வில் ஆல்வேஸ் ஏ சப்குரூப் ஆஃப் ஜி. இந்த சப்குரூப் சைக்கிளிக்கா இருக்கணுமா எப்பவுமே அப்படிங்கறத இந்த கொஸ்டின். நம்ம பர்டிகுலரா பேசக்கூடாது. எப்போ எடுத்தாலும் நீங்க ஒரு குரூப் சொன்னீங்கன்னா அதுல நான் சென்டர் எடுத்தா அவன் சைக்கிளிக் சப் குரூப்பா இருக்கணும். நீங்க ஒரு குரூப் சொன்னீங்கன்னா வேற ஒருத்தவங்க குரூப் சொன்னா அதோட சென்டர் எடுத்தா அவங்க சைக்கிளிக் சப் குரூப்பா இருக்கணும். இங்க ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு அப்படி பண்ணும்போது தான் இவங்க என்ன கவுண்டரா முன் வைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஜியை வந்து ஆறுன்னு எடுத்துக்குவேன். இஃப் இதுவும் நீங்க ரிசல்ட்டாவே எடுத்துக்கலாம். இஃப் ஜி இஸ் abelian, then the center of G equal to G itself. very good, that center of G equal to G itself, because it commutes every element. So center of G la G ஏ வந்துரும். This converse also true. Note that this converse also true always. So இதோட center of என்ன வரும், this group is abelian group, so center The of set of R equal to R itself. R itself. So R is cyclic. R is Under not addition? cyclic. R is not cyclic because we cannot able to generate all the real numbers with this any element. R is not a cyclic subgroup. So this group is any group. I take this group. சொன்னாங்க center of the R is R. This center of R is R. R is not cyclic. Not cyclic. Itself is But not it is- cyclic group, But it is abelian. but it is abelian. Cyclic subgroup. It is not a cyclic subgroup of R. So this option is false. False. It is So, not. It is true. எல்லா டைமும் நமக்கு இது ட்ரூவா இருக்குன்னு அவசியம் இல்லை. This option is not true always. Wonderful counter example. So counter example is R. Take G equal to R. நெக்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணிருங்க. அந்த சப் குரூப் ப்ரூஃப் பண்றதா ஏதாவது ட்ரை பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. அது முடிச்சவங்க இந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்க. cyclic group is dash. A option abelian. Sorry. A option is cyclic. B option is non-cyclic subgroup. C option is otherwise leave it. It is only true option. If every subgroup of every subgroup of group G is cyclic, then G is dash. Cyclic. Similarly, cyclic, non-cyclic. Just say anyone. Try these two questions.
Alright, next question. Let G be a group. G be a group of real numbers. Real numbers under addition. Let the mapping P from G to G be defined by C of x is equal to x plus 1. For all x belongs to G. Then option A is not the homomorphism. Option B is the homomorphism which is neither 1 nor onto. C option. C is an isomorphism. C is an isomorphism from G to G onto G. B option. C is மேல உள்ள क्वेश्चन ட்ரை பண்ணிட்டீங்களா? C is a homomorphism and 1 but not onto. ஓகே ஃபைன், ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், 5th கொஸ்டினுக்கு சி ஆப்ஷனுக்கு யாரு ட்ரை பண்ணியிருக்கீங்க? நான் வந்து நார்மல்னு ட்ரை பண்ணியிருக்கேன். AG equal to GA like that is center. So AG inverse like that we are considering. Then AG equal to GA we will get that value. So it will be in that. Okay. Very good sir. மற்றவங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எதுவும் கிடைச்சிச்சா ஆன்சர்? எதுவும் உங்களால் ஆன்சரை ட்ரை பண்ண கொண்டு வர முடிஞ்சுச்சா? நமக்கு எபிலியன், நமக்கு நார்மல் நமக்கு தெரியுது. ஜஸ்ட் அது ஒரு சின்ன ட்ரை. சொல்ல முடியுதா? நம்மளால சொல்ல முடியுதா? நார்மலோட டெஃபினேஷன் என்னது? நார்மலோட டெஃபினேஷன் எழுதுறேன் பாருங்க. லெட் H be a subgroup of G. H is says to be normal of G. That means normal subgroup of G if HAH equal to HA. For every A belongs to, this is very important. For every A belongs to G. இது ஒர்க் பண்ண முடியுதா செக் பண்ணி பார்ப்போமா நம்ம? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டர் ஆஃப் G. நான் இதை ஒர்க் பண்ணுறேன். இதை முடிச்சவங்க நீங்கள் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. இல்லை டைம் கொடுக்கவா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? Since it is a group, then we can multiply A inverse both sides. Say H A inverse, which is equal to HA A inverse. We will get to
அந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்றதை விட நீங்க உள்ள பண்றதே கரெக்டா இருக்கும். இது நம்ம செட் வைஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அது ஒபே பண்ணும், ஆனா நீங்க அதை கரெக்டா சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒர்க் பண்ற பாருங்க. இப்போ சென்டர் ஆஃப் ஜி நான் எடுத்துக்கிறேன். சென்டர் ஆஃப் ஜி ஐ நோட்டேட் z ஆஃப் ஜி இஸ் a center of G, group G. First I claim it is a subgroup. Yes. I write it. It is subgroup. நான் இதை கிளைம் பண்ணி நான் அதை ப்ரூவ் பண்ணல. சப்குரூப்னு 2 எலிமெண்ட் எடுத்து கம்யூட் ஆனா அது ஏபி கம்யூட் ஆகுதுன்னு சொல்லி இன்வெர்ஸ் கம்யூட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். நான் அதோட நார்மல் டைப் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எனி ஏ எடுத்துக்கணும். ஃபார் எனி ஏ பிலாங்ஸ் டு ஜி, தென் ஏ ஜெட் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஏ ஜெட் ஆஃப் ஜி என்ன வரும், இங்க எழுதுறேன். ஏ ஜெட் ஆஃப் ஜி equal to a b such that b belongs to z of g. z of g, b வந்து center of g ல இருக்கிறதுனால b எல்லா எலிமெண்ட் கூட கமிட் ஆகிக்கிறோம். அப்போ this two element commutes each other, ba for every b belongs to z of g. So this then the set எப்படி எழுதிக்கலாம், this set can be written as a center of G times A. So we prove it, A z of G equal to z of G times A for every A. Therefore center of G is the normal subgroup of G. Okay. அதுல ஒரு 2 லைன் வந்ததுனால எழுதுனேன். நீங்க ஜஸ்ட் அதை நீங்க பார்த்தாலே போதும், ரொம்ப எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே ஃபைன். 6th கொஸ்டின் ட்ரை பண்ணீங்களா? 6th கொஸ்டின் டைம் கொடுக்குறேன், ஒரு 2 minutes கொடுக்குறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க. 6, 7, 8 இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அது நம்ம ஒர்க் பண்ணலாம். மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க, பேசுறவங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ட்ரை பண்ணிட்டீங்களா? ஆன்சர் எதுவும் வந்துச்சா? ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க, மற்றவங்களும் ட்ரை பண்ணிட்டோம்.
ஓகே, டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன போட்டீங்க? எவ்ரி சப்குரூப் ஆஃப் ஏ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்கிள். சைக்ளிக். சைக்கிள். சைக்ளிக். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, every subgroup of a cyclic group is dash. இது famous result in cyclic group topic ல வரக்கூடிய result. every subgroup of a cyclic group என்னவா இருக்கும்னா cyclic-ஆ இருக்கும். non cyclic-ஆ எப்பவுமே இருக்காது, எப்பவுமே cyclic-ஆ தான் இருக்கும். இது ரிசல்ட். அப்படி நம்ம உள்ள கொண்டு வந்து அதோடைய ஸ்மாலஸ்ட் வெர்ஷனை கிரியேட் பண்ணி பண்ணுவாங்க, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ட்ரூவா ஃபால்ஸா? நான் சைக்கிளிக்காவும் வர வாய்ப்பு இருக்கு சார். ஓ, நான் சைக்கிளிக்காவும் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப சைக்கிளிக்கு சொல்றதுக்கு all நம்ம subgroups ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டோம்னா கரெக்டா இருக்கும்ல சார். ஓ, குரூப் வந்து R, +ன்னு எடுத்துட்டு சப் குரூப் Z, +ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓகே. இப்போ சப் குரூப் வந்து சைக்கிளிக், ஆனா ஒரிஜினல் குரூப் வந்து சைக்கிளிக் கிடையாது. ஓகே, எவ்ரி குரூப் Q, சைக்கிளிக்கா வராது இல்ல சார்? Q, எடுத்தா வராதுன்னு சொல்றாங்க. இனி another argument, வேற யாரும் எதுவும் உங்களை விருப்பத்தை சொல்ல நினைக்கிறீங்களா? எதனால சொல்லலாம்? Quaternion group Q8. Quaternion group Q8. All the subgroups are cyclic. All subgroups are cyclic subgroups. Oh, very good. All the subgroups are cyclic subgroup. But Q8 is not cyclic. All the subgroups are cyclic subgroup சொல்றீங்க. But Q8 is not cyclic. What's your conclusion? But Q8 is not cyclic because the subgroup, even though all the subgroups are cyclic, then the group need not be cyclic. Need not be cyclic ன்னு சொல்றாங்க ஆன்சர். நீங்க இது சொன்னீங்களா Z, R, +. நீங்க இத வச்சு என்ன கன்க்ளூட் பண்றீங்க? A ஆப்ஷன் வருமா, B ஆப்ஷன் வருமா? B ஆப்ஷன் வரும். A ஆப்ஷன் வராதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சார். இல்ல நீங்க அப்போ ஆப்ஷன் B ன்னு சொல்றீங்களா, A ன்னு சொல்றீங்களா உங்களோட ஆர்குமெண்ட்ல இருந்து? B option sir, B option because ஓகே 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 ஃபைன். இது சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க நீங்க A கன்க்ளூட் பண்றீங்களா, B கன்க்ளூட் பண்றீங்களா? நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும். அவங்க சொன்னது Q, சைக்கிளிக்கா வராதுன்னு சொன்னேன். எவ்ரி சப் குரூப் அங்க சொல்லிருக்காங்க, அத நம்ம பார்க்கணும்ல. எவ்ரி சப் குரூப்னு சொல்லிருக்காங்க. Because Q8 every subgroups it is cyclic, we have seen that, but Q8 in the case Q8 itself is non-cyclic, so we can conclude that one every subgroups are cyclic need not implies that the group is cyclic. ஓகே 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 ஃபைன் ஃபைன். உங்க ஆர்குமெண்ட் எனக்கு புரியுது, தெளிவா புரியுது. வெயிட் few minutes. Any another argument? Another person? I want more arguments. இதை கன்க்ளூட் பண்றீங்களா? R, +ல Q, +ன்னு கொடுக்க முடியாது, Z, +ன்னு கொடுக்க முடியுது. அதனால இது ரெண்டுமே வராதுன்னு சொல்ல வரீங்களா? ஆன்லைன்ல வேற யாரும் these two options are false. சார் need not be cyclic தானே சார் வரும். அப்போ none of the above அப்படின்னு வச்சிருந்தா none of the above option. அப்ப இது நீங்க ட்ரூன்னு சொல்ல வரீங்களா? இதுவும் வர வாய்ப்பில்லை, இதுவும் வர வாய்ப்பில்லைன்னு சொன்னீங்கன்னா அப்ப இதான வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. In general case, because we are talking about every subgroup is cyclic, need not implies that the group is cyclic. That we can conclude. Okay, okay, okay. Wait few minutes. ஆப்ஷன் வேற நீங்க ஆன்லைன்ல சொன்னீங்களா, ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா தெளிவாகும், சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். அந்த கிளியர் வந்து 1, 3, 5, 7 and under 8 எடுப்போம் இல்லீங்களா? under 8 எடுப்போம். 1, 3, 7, 5, 7. ஓகே. இதுலயுமே 1, 3 சப் குரூப்பா இருக்கும், சைக்கிளிக்கா இருக்கும். பட் இந்த குரூப் வந்து நாட் சைக்கிளிக், எபிலியனா இருக்கும். இது வந்து நன்
சைக்ளிக்னு சொல்றீங்க, ஏபிலியன் சொல்றீங்க. இல்ல Very good. எபிலியனா இருக்கும் இது. நான் சைக்ளிக். ஓகே நான் சைக்ளிக் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஏபிலியன். இதை வச்சு நீங்க இதை என்ன கன்க்ளூட் பண்ண வரீங்க? ஏவா, பியா, சியா? நான் சைக்கிளிக். நான் சைக்ளிக்னு சொல்றீங்க. வெரி குட். எனி another argument? Okay, fine. I tell my argument. Option A is true. Think 1 minute, think. 1 minute, take 1 minute, think. Carefully read the question. 1 minute, wait. Answer சொல்ல வேண்டாம். ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்க. நீங்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. நமக்கு சப்ஜெக்ட் தெரியும், எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் தெரியும். ஆனா அந்த இடத்துல நம்ம கரெக்டா ஆப்ஷனை போடுறோமாங்கிறத விஷயம். ஸோ அதனால டேக் 1 minute. Sir, yes sir. Every subgroup. Wait. எல்லாரும் அனலைஸ் பண்ணட்டும். எல்லாருக்குமே அது தெரியணும். எல்லாருக்குமே அந்த என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விசுவல் நாம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். நம்ம சொன்னா அவங்களுக்கு உடனே புரியாது. அவங்களா ரியலைஸ் பண்ணும்போது ஒரு புரிதல் வரும் அவங்களுக்கு. அது தட் இஸ் இம்பார்ட்டன்ட் திங். தட் இஸ் வண்டர்ஃபுல் திங். அது புரிஞ்சிட்டுனா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேல நல்ல விருப்பம் வரும். அதனால 1 minute வெயிட், 1 minute வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு போர் அடிக்குமா இருந்தா கீழே உள்ள கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க, இல்லை நான் அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ட்ரை பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை நமக்கு. I write more question. Please don't say any answer now. If you concluded, then think about 8th question. அது 8 முடிச்சிட்டீங்கன்னா think about 9th question. If G, star be a group such that A square equal to E for every A belongs to G, then G, star is dash. A option semi group, B option finite group, C option not a finite group, D option abelian group. அதை முடிச்சவங்க 8th ட்ரை பண்ணுங்க, 8th கம்ப்ளீட் பண்ணவங்க 9th ட்ரை பண்ணுங்க. நான் ஒரு 2 கொஸ்டின் எழுதி முடிச்சுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Which one of the following is not an integral domain? Option A Z3, option B Z7, option C Z15 or Z5, option D Z4. If F is a field, then
It's only ideals or dash. Option A 0 only. Option B F only. Option C both. Both A and B. Option D real numbers. Okay, now we will discuss. Now tell what is the answer for 7th question? A or B or C? cyclic sir. Cyclic. வேற மற்றவங்களுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. உங்களோட கன்க்ளூஷனை ஷேர் பண்ணுங்க. உங்களோட கன்க்ளூஷன் நீங்க ஷேர் பண்ணும்போது நமக்கு என்ன இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். We concluded 2 chances, because we have seen that in the Q8 case and the real case. So there is a chances that every subgroup, if every subgroup G is cyclic, then G can be cyclic and non-cyclic. 2 cases we have seen. ஓகே, அதனால சி ஆப்ஷன் வரும்னு சொல்றீங்க. சைக்ளிக் வரும்னு சொல்றாங்க. ஓகே, ரெண்டும் வரும்னு சொல்றாங்க, சைக்ளிக் வரும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார் சைக்ளிக் ஏன் வரும்ன்றது நான் சொல்றேன், கரெக்டா பாருங்க. நீங்க சொல்ல ட்ரை பண்றீங்களா? ஓகே, சொல்லுங்க. ஏன்னா அங்க வந்து சொல்றது கரெக்டானு எவ்ரி சப் குரூப் ஆஃப் ஜீன்னு சொல்லிட்டாங்க. ஜிஏ வந்து ஜி சப் குரூப்பா இருக்கும். அப்ப அதுவும் சைக்ளிக்கா தானே இருக்கும். சோ அதனால ஜி வந்து சைக்ளிக். ஓகே, அவங்க சொன்ன ஆர்குமென்ட் யாருக்கு புரிஞ்சா? Yes sir, because it is not talking about proper subgroup, it is talking about every subgroup, so it should be cyclic. Yeah, right. Yes, that is the idea. That is the ப்ரெசிடென்ட் மாதிரி. அது ஒண்ணுதான் நமக்கு வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க. வேற மத்தவங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சா அவங்க என்ன சொன்னாங்க? டோட்டலாவே அவங்க ஆன்சரே முடிச்சிட்டாங்க சார். ஆனா வந்து அங்க நம்ம ப்ராப்பர் சப் குரூப் எடுத்தாலும் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா நம்ம செக் பண்ணணுமா? இப்ப எக்ஸாம்ல வேணாமா சார்? No, because the question is only asking about every subgroup. Subgroup means that the group itself is a subgroup. So which means it implies that the given group is a cyclic group. That is the question. And all subgroups means that the group itself and whatever be the proper subgroup, everything is also cyclic. That is the question. அவங்க சொன்ன மாதிரிதான் எல்லா சப்குரூப்புமே சைக்கிளிக்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ப்ராப்பர் சப் குரூப்பா இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சோன்னு வைங்களேன். அது நம்மளோட ஓவர் திங்கிங். நமக்கு எக்ஸாம் டைம்ல மோஸ்ட்லி நானும் அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணுவேன். நானும் எக்ஸாம் டைம்ல வந்து அவங்க கேட்டதை மட்டும் ஆன்சர் பண்ணா டேக் 2 minutes or 1 minute அவ்வளவுதான், முடிச்சு போட்டுடலாம். நம்ம எக்ஸ்ட்ராவா இப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படி இருந்தா என்ன ஆகும் நம்ம யோசிக்கும் போது நமக்கு டைம் போயிட்டு இருக்கும். நமக்கு we have lot of question, பின்னாடி நமக்கு நிறைய கொஸ்டின் வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம இதுக்கே நிறைய நேரம் ஆகிட்டோம்னா நம்ம பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸை பார்க்க முடியாது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய விஷயமே டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா எதுவும் யோசிக்க கூடாது. என்ன கேட்டிருக்காங்க, என்ன நம்ம பண்ணணும், வாட் இஸ் த ஆன்சர் போட்டோமா. மறுபடியும் சொல்லியிருக்கேன், நீங்க ஒரு கொஸ்டினுக்கு டேக் 1 minute ஆர் 1 minute and 30 seconds. இது அதிகமான நேரம் தான். இது நீங்க 1 minute கூட முடிக்கணும். 30 secondsல முடிச்சா வெரி குட். பட் யூ செக் அட்லீஸ்ட் 5 seconds டு வெரிஃபை திஸ் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் ஆர் கிளியர். கரெக்டான செக் பண்ணுங்க. நீங்க 100 கொஸ்டின் போட்டிருப்பீங்க, அதுல நீங்க வந்து செக் பண்ணாம இருந்தீங்கன்னா அது 80 கொஸ்டின் வந்து என்ன ஆகும், கரெக்டாகும், 20 கொஸ்டின் தப்பாகும். ஒன்ஸ் நீங்க அதை செக் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் ரீகரெக்ட் ஆகும், கரெக்டா ஆகும். உங்களுக்கு நீங்க மிஸ்டேக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பார்த்துருப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்னொரு கண்ணோட்டத்துல பார்ப்போம். அப்போ நம்ம விட்ட அந்த மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்போ நம்ம பார்க்குற மாதிரி. ஸோ அதனால டேக்
10 seconds or 5 seconds, at least 5 seconds. Once நீங்க போட்டு முடிச்சுட்டு ரீட் பண்ணிட்டு இதுதான் கேட்டிருக்காங்களா, எவ்ரி குரூப் ஜி இஸ் குரூப்போட ஆர்டர் பிரைம் தானா, அப்போ சைக்ளிக் ஆன் வெரிஃபை பண்ணுங்க. அப்போ குரூப் அந்த பின் நோட்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அது பிரைமான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு சைக்ளிக் ஓகே நம்ம போட்டது கரெக்ட் நெக்ஸ்ட் ஒரு அப்படி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா நீங்க 100 கொஸ்டினை போட்டு 110 120 ட்ரை பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகும், இருக்கிறதுலேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு வாட்டி அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி இதை செக் பண்ணுங்க. அது வந்து ஒரு பெட்டரா இருக்கும், அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த டாபிக் வருவோம். இப்போ இந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க எவ்ரி சப் குரூப் வந்துடும், அப்போ சைக்ளிக் ஜி வந்துடும் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அதாவது அவங்க சொன்னது கிளியரா புரிஞ்சா இல்ல வேற எதுவும் இன்னும் எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எக்ஸ்பிளைனே பண்ணல, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அவங்களே கொஸ்டின் ஆன்லைன்ல கேட்டாங்க, அவங்களே ஆன்சர்னு சொன்னாங்க, நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு இது புரிஞ்சா? நான் இன்னும் எக்ஸ்பிளைனே பண்ணல, அதனால நீங்க தைரியமா கேட்கலாம். புரிஞ்சு புரியல எனக்கு நீங்க சொல்லுங்க, இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்குது, இன்னும் ஏன் அதை சொல்றாங்கன்னு தெரியல, நான் இன்னும் அந்த 1-3-5-7 நிக்கிறேன் அப்படின்னு யாரும் நிக்கிறீங்களா? சும்மா கேளுங்க, இது உங்களுக்கான செக்ஷன் தான், நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம கொஞ்சமா பார்த்தா நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்ம கிளியரா இருந்தோம்னா 10 கொஸ்டின் அல்ஜிப்ரால இருந்து கேட்கக்கூடிய 10 கொஸ்டின்ல கிளியரா இருந்தோம்னா 5 கொஸ்டின் நீட்டா போட்டுடலாம். அதனாலதான் மறுபடியும் கேட்கிறேன். கிளியர்? அப்போ எல்லாருக்குமே நல்ல கிளியர். சொல்லுங்க. இதே கொஸ்டினை வந்து எவ்ரி ப்ராப்பர் சப் குரூப் போட்டா அப்ப வராது, கரெக்டா? கரெக்ட். எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு, நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்க. வெரி குட். இதுதான் நம்ம இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாடுலேட் பண்றது, கொஞ்சம் மாத்துறது. ஏன்னா தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் எக்ஸாம்ல கொஞ்சம் அந்த மாதிரி நடக்கும். ஏன் ஈவன் நமக்கு ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாம்லேயே அந்த மாதிரி நடக்கும். ஸோ நம்ம பார்க்கலாம். எவ்ரி ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஏ G is cyclic, இது ஹைபோதசிஸ். Then G is cyclic or non-cyclic or none of the above option. எவ்ரி ப்ராப்பர் சப் குரூப் சைக்ளிக்னா எந்த சப் குரூப் எடுத்தாலும் சைக்ளிக்கா இருக்கணும். ஸோ ஐ டேக் ஏ குரூப் G, I take a subgroup H. H is also cyclic by hypothesis. This is a hypothesis. Cyclic. அப்ப இந்த இடத்துல நான் H வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ண முடியுமா? That means G is a subgroup of G. இதுல எதுக்கும் யாருக்கும் அப்ஜெக்ஷன் இருக்கா? G யும் C க்கு சப்குரூப் தானே. G is one of the subgroup of G. So G is one of the subgroup of G. I take H is equal to G. Then by hypothesis imply H is cyclic. So clearly G is cyclic. Non-cyclic is not possible. Always it gives a cyclic. None of the above. It is also false. Clear? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா? No sir. No. Okay. வேற யாருக்கும் டவுட் இருக்கா? நம்ம மோர் ஓவர் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுலயே நம்ம ஒரு கொஸ்டின்லயே நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம்.